ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடையில் இருக்கிற மாதிரி குருமா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த குருமா வந்து இட்லி, தோசை, அப்புறமா பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 3 ஏலக்காய், அப்புறமா 4 கிராம்பு, அடுத்ததாக இந்த அளவுக்கு ஒரு பட்டை துண்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 பல்லு பூண்டு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 6லேருந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது தேங்காய் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் ஓரளவு வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு தக்காளி சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் கொஞ்ச நேரம் வேகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டா போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் உள்ள வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளி சின்ன சின்னதாக வெட்டிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காரம் நல்லா வேணும்னா ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்தது 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து வதக்குனது தான், அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக வந்து எண்ணெய் வெளியில் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு இதை வந்து வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான குருமா வந்து ரோட்டு கடை ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.